வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுஷ்மிதா வீட்டு டிப்ஸ் சுஜி. யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஒரு 7 டிப்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து நிறைய குக்கிங் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு குக்கிங்க்கும் நம்ம வந்து ஒவ்வொரு ரெசிபிக்கும் செய்ய வேண்டாம். ஒட்டுக்கா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா ரெசிபி செய்யும்போது நம்ம தனித்தனியாக தேவைங்கிறத நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரியாணி பண்ணும்போதும் சரி, மற்ற ரெசிபி செய்யும்போதும் சரி, நல்லா ஆயிலில் வெங்காயம் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் பிரியாணி செய்யுங்க. ரொம்ப பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மூணாவது டிப்ஸ் பார்த்துடலாம். மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி மாவு நம்ம வந்து வீட்டில் அரைக்கிற இட்லி மாவு வந்து இட்லி ஊற்றும் போது கரெக்டாக அந்த குழி அளவுக்கு மட்டும் நம்ம வந்து இட்லி ஊற்றணும், மாவு ஊற்றணும். ஸோ இது வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், தனித்தனியாக எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த குழி அளவு என்ன அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக மாவு வந்து பதமாக ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான இட்லி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் நீங்கள் வந்து பிரியாணி ரெசிபியெல்லாம் நல்லா செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ குக்கரில் நம்ம வந்து அவசரத்துக்கு பிரியாணி, புலாவ் இந்த மாதிரி எல்லாம் செய்வோம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் நீங்கள் வந்து குக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா செம்மையாக இருக்கும். இதுக்கு அடிகனமான பாத்திரம் வச்சு நம்ம வந்து பிரியாணி பண்ணிவிட்டு லிட்டு வச்சு மூடிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே டீப் ஃப்ரை பண்ணுறது, அதாவது சிக்கன் 65, உருளைக்கிழங்கு சில்லி, காலிஃப்ளவர் சில்லி இந்த மாதிரி நம்ம பொரிக்கும்போது ஆயில் நல்லா சூடானதுமே அதில் வந்து நம்ம கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ளேவர் வந்து அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற அந்த ரெசிபி வந்து அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லோட ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து நான் கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்படி தான் வந்து சிக்கன் 65, காலிஃப்ளவர், வாழைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சில்லி இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் எப்போவுமே வேலை முடிஞ்சதுமே நம்மளுடைய கேஸ் ஸ்டாப் குக்டாப் இருக்குது இல்லைங்களா, அதில் நிறைய மெஸ்ஸி ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உடனுக்குடனே நம்ம க்ளீன் பண்ணி எல்லாமே கழுவி நீட்டாக ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப